அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது திப்பில் குலூபி வ தவாயிஹா வ ஆஃபியத்தில் அபுதானி வ ஷிஃபாயிஹா வ நூரில் அபுசாரி வ தியாயிஹா வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வசல்லிம். மிகுந்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான சஃபர் முதஃபர் மாதம் 20ஆம் பிறையில் ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக குழுமி இருக்கக்கூடிய நமக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் வல்ல அல்லாஹ் நிறைந்த ரஹமத்துகளையும் பரக்கத்துகளையும் தந்தருள்வானாக. நாம் நிறைவேற்றுகிற வணக்க வழிபாடுகள், அமல்களை, நற்கிரியைகளை அல்லாஹ் கபூல் செய்து பொருந்து கொண்டு நம்முடைய குடும்பத்தினருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நரக விடுதலை அளித்து அனைவருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சுவனபதியை நசீபாக்குவானாக. வாழும் காலம் பரிசுத்த முஸ்லிம்களாக வாழ்ந்து இவ்வுலகிலிருந்து நாம் விடைபெறுகிற போது செஹத் சலாமத் ஆஃபியத்தோடு உத்தம மூமின்களாக அல்லாஹ்வை சென்று அடைகிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்புக்குரிய பெரியோர்களே, இன்றைய தினம் இந்தியா சுதந்திரம் அடைந்து 79ஆம் சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற தினம். நாம் எல்லோரும் அதில் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை பரிமாறியவாறு இருந்தோம். நம்முடைய ஊரிலே பல இடங்களிலே அந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்றவாறு இருந்தன. எல்லோருமே குதூகலத்தோடு நாம் ஈடுபட்டு கொண்டோம். காரணம், மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு தருணம். இந்தியா சுதந்திரம் அடைந்து பல்லாண்டுகள் கடந்து விட்டாலும் கூட ஒவ்வொரு ஆண்டும் நாம் நம்முடைய சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியவாறு இருக்கிறோம். நம்முடைய முன்னோர்களை நினைவு கூர்ந்தவாறு இருக்கிறோம், அவர்கள் செய்த தியாகங்களை, அர்ப்பணங்களை. அவ்வாறு நாம் நினைவு கூர்ந்தோம் என்றால் நாமும் அவர்களுடைய வழியிலே நடக்க, நம்மால் இயன்ற தியாகங்கள் செய்ய, அர்ப்பணங்கள் செய்ய வாய்ப்பு உண்டாகுமே. வரலாறுகளை நாம் மறக்கக்கூடாது என்ற அடிப்படையில் தான் அன்பு சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த நிகழ்ச்சிகளை உதாரணங்களாக ஆக்கி இந்திய தேச அந்த விடுதலை போராட்டத்திலே களம் கண்ட அந்த நல்லோர்களை, அவருடைய வரலாறுகளை நாம் ஞாபகத்திலே கொண்டு வந்தோம். அல்ஹம்துலில்லாஹ். பொதுவாகவே தேசப்பற்று என்பது ஒவ்வொரு மூமினுக்கும் அவசியமான ஒன்று என்பதை நம்முடைய மார்க்கம் வலியுறுத்துகிறது. பிறந்த தேசத்தை நாம் மதித்தாக வேண்டும், பிறந்த தேசத்தின் மீது நாம் அன்பு செலுத்தியாக வேண்டும் என்பது நம்முடைய மார்க்கத்தின் நிலைப்பாடாக இருக்கிறது. இந்தியாவிலே, தமிழ்நாட்டிலே நாம் பிறந்தோம் என்றால் இந்தியாவை நாம் நேசிக்கின்றோம், தமிழகத்தை நாம் ஆசிக்கின்றோம், நாம் பிறந்த ஊர்களையும் கூட நாம் நேசிக்கின்றோம். அன்பு சகோதரர்களே, பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு நமக்கு நல்வழி காண்பித்திருக்கிறார்கள். தாங்கள் பிறந்த பூமியை அவர்கள் அதிகப்படியான முறையில் நேசித்திருக்கிறார்கள். அதற்கான ஒரு ஹதீஸைத்தான் நாம் எடுத்த மாத்திரத்திலே வாசித்து காண்பித்தோம். புனித மக்காவிலே அவர்கள் தாவத் பிரச்சாரம் செய்கிறார்கள், தீன் பிரச்சாரம் செய்கிறார்கள். மக்கா மக்கள் அதை ஏற்கவில்லை. ஏற்காததோடு அவர்களை கொல்லவும் முயற்சிக்கிறார்கள், துன்புறுத்தி கொண்டிருந்தார்கள், வசைபாடி கொண்டிருந்தார்கள், பல்வேறுபட்ட இடையூறுகளை தந்து கொண்டிருந்ததோடு கடைசியாக கொல்லவும் முற்பட்டார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆணை பிறப்பித்தான், நீங்கள் ஊரை விட்டும் புறப்படுங்கள் என்று. மக்காவை விட்டும் புறப்பட்டு மதீனா சென்று அடையுங்கள், அங்கே உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும், ஆதரவாளர்கள் அனந்தம் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் அறிவிப்பு செய்தான். அதன் அடிப்படையில் தாங்கள் பிறந்த பூமியை விட்டும் கிளம்புகிறார்கள், புறப்படுகிறார்கள். மக்காவிலிருந்து வெளியே வருகிறார்கள்.
அங்கே ஜஹ்ஃபா என்கின்ற அந்த இடத்தில் நின்று தாம் பிறந்த பூமியை திரும்பி பார்க்கிறார்கள், கண்ணீர் சிந்துகிறார்கள். நாம் பிறந்த பூமியை நாம் பிரிந்து போகிறோமே என்பது அவர்களுக்கு ஒரு ஆறா துயராக அமைகிறது. மக்காவை பார்த்து பேசுகிறார்கள், மக்காவை பார்த்து பேசுகிறார்கள். மா அத்தியபக்கி மின் பலதி, என்ன அழகான பூமி நீ, நாம் பிறந்த பூமி, மனம் கமலும் பூமி, வாசனை மிக்க பூமி ஆயிற்று நீ. வாஹப்பக்க இளைய, எனக்கு ரொம்ப பிரியமான பூமி அல்லவா. ஆனால் வலவுலா அன்ன கௌமக்கி, உம்மிடத்தில் வசிக்கக்கூடியவர்கள், மக்காவிலே வசிக்கக்கூடிய மக்கள், அஹரஜூனி, என்னை இங்கிருந்து கிளம்ப செய்யாவிட்டால் நான் கிளம்ப மாட்டேன். மாசக்கன் து கைரக்கி, வேறொரு இடத்துல போய் நான் வசிக்கவே மாட்டேன் என்று பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையோடு சொல்கிறார்கள், ஆதங்கத்தோடு பேசுகிறார்கள். இது போன்ற நிறைய ரிவாயத்துகள் வருகின்றன, அறிவிப்புகள் வருகின்றன. அங்கே மக்காவுடைய மகிமையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் புலப்படுத்தினார்கள் மட்டுமல்ல, மக்கா அவர்கள் பிறந்த பூமி, அந்த பிறந்த பூமியை அவர்கள் நேசிக்கிறார்கள். பிறந்த பூமியை நேசிக்க வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறார்கள். அருமை சகோதரர்களே, நாம் பிறந்த பூமியை நாம் நேசிப்போமா இல்லையா? இந்தியாவை ஒரு காலம் நாம் விட்டு கொடுப்போமா? தமிழ்நாட்டை நாம் ஒருபோதும் விட்டு கொடுப்போமா? நாம் பிறந்த ஊரை நாம் ஒருபோதும் விட்டு கொடுப்போமா? எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை நமக்கு அறிவுறுத்தி சென்றிருக்கிறார்களே. பிறந்த பூமியை நாம் நேசிக்க வேண்டும் என்று நமக்கு போதித்து சென்றிருக்கிறார்களே. யோசித்து பார்க்கிறோம் அருமை சகோதரர்களே, பெரியோர்களே. அதன் அடிப்படையில் தான் இஸ்லாமியர்களிலே முன்னோர்கள் அந்த இந்திய விடுதலை போராட்டத்துக்காக வேண்டி அரும்பாடுபட்டார்கள். அதற்கு முக்கியமான ஒரு காரணம் இருந்தது. ஆங்கிலேயரிடத்தில் முஸ்லிம் மன்னர்கள் கிட்டத்தட்ட 800 ஆண்டுகள் ஆட்சி புரிந்த நம்முடைய இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் இந்தியாவை இழந்து போயிருந்தார்கள். ஆங்கிலேயர் நம்முடைய நாட்டை கைப்பற்றியிருந்தார்கள். அந்த இழப்பின் வேதனை வலி அவர்களுக்கு இருந்து கொண்டே இருந்தது. ஆட்சியாளர்கள் மட்டுமல்ல, அப்போது வாழ்ந்து கொண்டிருந்த அந்த முஸ்லிம் பெருமக்கள், ஆக நம்முடைய பூமியை நாம் இழந்து நிற்கிறோமே, நம்முடைய உரிமையை உடைமையை ஆங்கிலேயரிடத்திலே நாம் பறிகொடுத்து நிற்கிறோமே என்கின்ற அந்த வேதனையின் வெளிப்பாடாகத்தான் பறிக்கப்பட்ட அந்த பூமியை கண்டிப்பாக நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த எதிரிடமிருந்து நாம் மீட்டு பெற வேண்டும் என்று அவர்கள் ஒரே முடிவெடுத்தார்கள், போராடினார்கள், வென்றார்கள். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, இதை இஸ்லாமும் ஆர்வப்படுத்துகிறது. எதை ஆர்வப்படுத்துகிறது என்றால், நாம் நம்முடைய உரிமைகளை இழந்திருந்தோம் என்றால், நம்முடைய உரிமைகளை யாராவது பறித்தார்கள் என்றால் நாம் ஒருபோதும் விட்டு கொடுக்கலாகாது. அந்த உரிமைகளை மீட்டு பெற வேண்டும். அதற்காக வேண்டி நாம் ஆயத்தமாக வேண்டும். அறப்போராட்டங்களிலே, சாத்வீக போராட்டங்களில் நாம் ஈடுபட வேண்டும் என்று நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் நம்மை ஆர்வப்படுத்துகிறது. அன்பு சகோதரர்களே, ஒரு நிகழ்ச்சியை, ஒரு ஹதீஸை நாம் பலமுறை கேள்விப்பட்டிருக்கிறோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு ரிவாயத்து. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு நண்பர் வந்து, யா ரசூலல்லாஹ், அரைத்த தாங்கள் எனக்கு பதில் சொல்லுங்கள். இன்ஜா ரஜுலுன் யுரீது அஹ்த மாலி, என்னுடைய பணத்தை, என்னுடைய செல்வத்தை பறிக்க அநியாயமாக என்னிடத்திலிருந்து பிடுங்க ஒருவர் வந்தால் நான் என்ன செய்வது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நவிண்டார்கள், ஃபலா தூத்திஹி, அது உன்னுடைய பணம் அல்லவா, உன்னுடைய உடைமை அல்லவா, நீ ஏன் அவனிடத்தில் கொடுக்க வேண்டும்? கொடுக்காதே. ஃபலா தூத்திஹி மாலக்க. யா ரசூலல்லாஹ், அவன் என்னிடத்தில் சண்டை போடுகிறான், நான் என்ன செய்வது? நீயும் சண்டை போடு. அரைத்தையின் காத்தலனி கால காத்தில்ஹு, நீயும் சண்டை போடு. யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அரைத்தையின் கத்தலனி, அவன் ஆக்ரோஷமான முறையில் என்னை தாக்குகிறான், பலவந்தமாக என்னை தாக்குகிறான், அதனால் என்னை அவன் கொன்றுவிட்டால் என்ன நிலை உண்டாகும்? அந்த நேரத்திலையும் நாம் அவனோடு போராட வேண்டுமா? ஆம், அப்படியே
ஆக்ரோஷத்தோடு உன்னை தாக்கி நீ இறந்து போய்விட்டால் நீ ஷஹீதாகிறாய், விடக்கூடாது. நீ ஷஹீத் உயிர் தியாகியாக ஆகிறாய், உனக்கு ஷஹீதினுடைய அந்த மர்த்தபா கிடைக்கும். மறுபடியும் கடைசியாக கேட்கிறார் அந்த அன்பு நண்பர் கேட்கிறார், சரி நான் அவரை கொன்று விட்டால், என்னை அவர் தாக்குகிறார் பலவந்தமாக, கொடூரமாக தாக்கி நான் இறந்து விட்டால் நான் ஷஹீத் என்கிறீர்கள் யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நானும் அவனை தாக்குகிறேன், திருப்பி தாக்குகிறேன், திருப்பி நீங்கள் அடிங்கள் என்று கூறுகிறீர்கள், அதில் அவன் இறந்து போய்விட்டால் முடிவு என்ன என்று கேட்கிற போது, அவன் இறந்து போய்விட்டால் அவன் நரகத்திற்கு செல்வான் என்றார்கள். அவன் இறந்து போய்விட்டால் அவன் நரகத்திற்கு செல்வான் என்றார்கள். நீ ஏன் அதை பற்றி கவலைப்பட வேண்டும்? உன்னுடைய உரிமையை, உன்னுடைய உடைமையை, உன்னுடைய பொருளை பறிப்பதற்காக, பிடுங்குவதற்காக ஒருவன் வருகிற போது நீ ஏமாந்த சோனகிரியாக இருப்பாயா? பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விவேகத்தோடு நமக்கு வீரத்தையும் ஊட்டி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அந்த 800 ஆண்டு காலம் நமது இந்திய திருநாட்டை ஆட்சி புரிந்த அந்த ஆட்சியாளர்களுக்குத்தான் அந்த மனவேதனை தெரியும். எனவே அந்த ஆட்சியாளர்கள், அவருடைய குடும்பத்தினர், முஸ்லிம் பெருமக்கள் ஆங்கிலேயரிடமிருந்து, இங்கிலீஷ்காரரிடத்திலிருந்து இந்த இந்தியாவை மீட்டு பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி மிகப்பெரிய முயற்சியிலே, உழைப்பிலே ஈடுபட்டார்கள் என்பதுதான் உண்மையிலும் உண்மையாக இருக்கிறது. அருமை சகோதரர்களே, இந்த இந்திய விடுதலை போராட்டத்தில் காலை நிகழ்ச்சியில் கூட நம்முடைய ஜாமியா மஸ்ஜிதில் நம்முடைய உலமாக்கள் பேசியவாறு இருந்தார்கள். முதல் சுதந்திர போராட்ட வீரராகவே ஒரு முஸ்லீம் தான் இருந்தார். அதற்கு பின்னால் தான் முஸ்லீம் அல்லாதோர் வருகிறார்கள். குஞ்சாலி மரக்காயாரை பற்றி சொன்னார்கள். அவரை ஒருபோதும் நாம் மறக்க முடியாது. கேரள மண்ணை சார்ந்தவர். ஆம் அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, ஆங்கிலேயர் நம்முடைய இந்த இந்தியாவை கைப்பற்றுவதற்கு முன்னாலே போர்த்துகீசியர் வந்திருந்தார்கள். போர்த்துகீசியர் என்ன செய்தார்கள்? நம்முடைய நாட்டை கைப்பற்றுவதற்காக வேண்டி பெரும் முயற்சி எடுத்துக்கொண்டார்கள். போர்த்துகீசியர்களை விரட்டி எடுத்தார்கள் குஞ்சாலி மரக்காயர். அவர்கள் ஒரு பெரிய முஸ்லீம், உயர்ந்த ஒரு உன்னதமான ஒரு முஸ்லீம். மிகப்பெரிய படையை திரட்டி கொண்டு கடல் போர்கள் மூலமாக, கடல் வழியாகத்தான் அவர்கள் வந்தார்கள், இந்தியாவுக்குள் முன்னேற பார்த்தார்கள். கடல் போர்கள் வழியாக முன்னேற பார்த்த அவர்களை, அந்த கடல் போர்கள் வழியாகவே அவர்களை திருப்பி துரத்தி அடித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதற்கு பின்பு தொடர்ந்து அந்த விடுதலை போராட்டத்தினுடைய அந்த தொடர்ச்சி நடைபெற்றவாறு இருக்கிறது. அன்பு சகோதரர்கள், அதற்கு பின்னால் தான் ஆங்கிலேயர்கள் வருகிறார்கள், இங்கிலீஷ்காரர்கள் வருகிறார்கள். எதற்காக நம்முடைய இந்தியாவுக்கு வருகிறார்கள்? ஏன் நம்முடைய இந்தியாவை அவர்கள் கைப்பற்றினார்கள்? எப்படி இந்த விடுதலை போராட்டம் என்பது துவங்கியது? எப்படி இந்த நாடு அவருடைய கைவசம் போனது? அதற்கான காரணத்தை நாம் தெரிய வேண்டுமா இல்லையா? இந்திய மண் இந்தியர்களுக்கு உரிய ஒன்று, அது எப்படி இங்கிலீஷ்காரர்கள் கைக்கு போனது என்கிற கேள்வி எழுகிறதா இல்லையா? ஆம், ஆங்கிலேயர்கள் என்ன செய்தார்கள், இங்கிலீஷ்காரர்கள் என்ன செய்தார்கள்? இந்தியாவிற்கு வாணிபத்திற்காக வந்தார்கள். தங்களுடைய தொழில் துறையை விருத்தி பண்ணுவதற்காக வேண்டி வந்தார்கள். நிறைய லாபம் கண்டார்கள். நம்முடைய பூமி இருக்கிறது, இந்த இந்திய பூமி இருக்கிறதே, பச்சை பசேல் என்று அது பூத்து குலுங்குவதை கண்டார்கள். பல்வேறுபட்ட கனிம வளங்கள் கிடைப்பதை கண்டார்கள். இந்தியா எவ்வளவு அருமையான பசுமையான நாடாக இருக்கிறது, வளம் கொளிக்கிற நாடாக இருக்கிறது. இந்த நாட்டை நாம் எப்படியும் கைப்பற்ற வேண்டும் என்ற ஆசை, கைப்பற்றி இந்த நாட்டை நாம் ஆள வேண்டும் என்கின்ற ஆசை அந்த இங்கிலீஷ்காரர்களுக்கு வந்துவிட்டது. வாணிபத்திற்காக வந்தவர்கள் வாணிபம் செய்துவிட்டு திரும்ப வேண்டுமா இல்லையா? ஆனால் இதை முதலிலே ஊகித்தவர்கள் யார் என்று கேட்டால், மற்றவர்கள் ஊகித்தார்களோ இல்லையோ, கணித்தார்களோ இல்லையோ, வங்காளத்தை ஆண்ட அன்றைய ஆட்சியாளர் சிராஜுத்தௌலா தான் இந்த விஷயத்தை ஊகித்தார். ஆங்கிலேயர்கள் திட்டமிடுகிறார்கள், நமது நாட்டை கைப்பற்ற, நமது நாட்டை ஆள, நம்மை அடிமைப்படுத்த அவர்கள் பெரும் முயற்சி எடுத்துக்கொள்கிறார்கள் என்பதை முதலிலே கணித்தவர்கள், தீர்மானித்தவர்கள் யார் என்று கேட்டால் ஒரு முஸ்லிம் மாமன்னர் தான். அருமை சகோதரர்களே, 1857
அப்போதுதான் அருமை சகோதரர்களே இந்திய விடுதலை போராட்டம் தொடங்குகிறது. இங்கே பின்னணியில் யார் இருக்கிறார் என்பது தெரிகிறதா? இந்த இந்திய விடுதலை போராட்டத்தில் பின்னணியாக யார் இருக்கிறார் என்பது இப்போது நமக்கு புரிகிறதா? அன்பான பெருமக்களே, நம்முடைய முன்னோர்கள் எவ்வளோ பெரிய சேவைகளை செய்திருக்கிறார்கள், எவ்வளோ பெரிய அர்ப்பணங்களை அவர்கள் சமர்ப்பித்திருக்கிறார்கள். அதன் காரணமாகத்தானே இந்த அளவுக்கு நாம் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சற்று யோசித்து பாருங்கள் அன்பான பெருமக்களே. அதைத்தான் இன்று காலையிலேயும் கூட உலமாக்கள் பேசினார்கள். 1975 டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி பத்திரிகை வெளியாகிறது. அந்த பத்திரிகையில் நாம் முன்பும் இதை பற்றி பேசியிருக்கிறோம். குஷ்வந்த் சிங் என்கின்ற அந்த எழுத்தாளர், பிரபல்யமான எழுத்தாளர், அவர் உண்மையை தோலுரித்து காண்பித்தார், உண்மையை வெளிப்படுத்தி காண்பித்தார். மறைக்கப்பட்ட அந்த உண்மையை அவர் வெளிப்படுத்தி காண்பித்தார். எப்படி அவர் காண்பிக்கிறார் தெரியுமா அருமை சகோதரர்களே? இந்திய விடுதலைக்காக வேண்டி சிறை சென்றவர்கள், உயிர் நீத்தவர்களில் இஸ்லாமியர்கள் தான் அதிகமாக இருந்தார்கள். யார் தான் அதிகமாக இருந்தார்கள்? முஸ்லிம்கள் தான் அதிகமாக இருந்தார்கள். காலையில் நாம் பேசினோமே, முஸ்லிம் மக்களுடைய மொத்த மக்கள் பல கோடி மக்கள், அந்த மொத்த மக்களுடைய அந்த விகிதாச்சாரத்தில் அந்த விடுதலை போராட்டத்தில் மாண்டவர்கள் இருக்கிறார்களே, இறந்தவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய எண்ணிக்கையின் விகிதம் அதிகம் இருந்தது. அவர்களுடைய எண்ணிக்கையின் விகிதம் அதிகம் இருந்தது. அதாவது எத்தனை கோடி மக்கள் நாம் வாழ்ந்தோமோ அந்த விகிதாச்சார அடிப்படையில் பார்த்தோம் என்றால் இந்த விடுதலை போராட்டத்தில் மற்றவர்களும் இறந்திருப்பார்கள், போராடியிருப்பார்கள், மாண்டிருப்பார்கள். ஆனால் முஸ்லிம் மக்களுடைய விகிதம் தான் அதிகமாக இருந்தது என்று அன்றைக்கு பத்திரிகையில் எழுதுகிறார் குஷ்வந்த் சிங். அன்பு சகோதரர்களே, பெரியோர்களே, அந்த பத்திரிகை காணாமல் போய்விடுமா? இன்றைக்கும் கூட அன்பு சகோதரர்களே, பெரியோர்களே, அது நினைவு கூறப்பட்டு கொண்டே இருக்கிறது. பேசினார்கள், நம்முடைய உலமாக்கள் பேசினார்கள். என்ன விஷயங்களை இருட்டடிப்பு செய்தாலும் மறைத்தாலும் அது மறைந்து போகுமா? ஆதவனை கையினால் மறைத்தால் அந்த ஆதவன் தெரியாமல் போய்விடுவானா? சூரியன் கிளம்பி இருக்கிறது, சுடர் பரப்பி கொண்டிருக்கிறது. நம்முடைய கைகளால் அதை மறைக்க முடியுமா? சில உண்மைகளை ஒரு காலம் நாம் மறைக்கவே முடியாது. இந்தியாவே அதற்கு சாட்சியாக இருக்கிறது. பலர் இருட்டடிப்பு செய்கிறார்கள். தீரர் திப்பு சுல்தானை பற்றி அவருடைய வரலாற்றை திரிக்கிறார்கள். அவருடைய மன்னரைக்கே ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. அந்த மன்னரை அந்த இடத்திலிருந்து காலி பண்ண வேண்டும், அது நமக்கு சொந்தமான பூமி என்றெல்லாம் சமீப காலத்திலே அவர்கள் ஒரு திட்டம் தீட்டினார்களா இல்லையா? அது கிடப்பில் கிடக்கிறது. காரணம், தீரர் திப்பு சுல்தானுடைய வரலாறு அங்கே நினைவு கூறப்படுகிறது. இந்திய தேசிய அந்த விடுதலை போராட்டத்திற்காக வேண்டி அவர் அரும்பாடுபட்டார் என்பது, அந்த பேச்சு நிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி, முஸ்லிம்கள் செய்த அந்த தியாகங்கள் மறைக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி. எப்படி மறைக்க முடியும் அன்பு சகோதரர்களே? வேலூர் இருக்கிறது. 6 ஆண்டு காலம் நாம் வேலூரில் ஓதிருக்கிறோம். அங்கே திப்பு சுல்தான் கோட்டை என்ற ஒரு கோட்டை இருக்கிறது. கோட்டை மைதானம் என்று சொல்வார்கள். தினமும் மாலை நேரத்திலே நாங்கள் அங்கே தான் வாக்கிங் சென்று சில நேரம் அங்கே கார்டன் இருக்கிறது, சில நிமிடங்கள் ஓய்வெடுத்து விட்டு மக்ரிப் தொழுகைக்கு வருவோம். அசர் தொழுகைக்கு பின்னாலே சென்று விட்டு அங்கே தீரர் திப்பு சுல்தான் எந்த ஆயுதங்களை பயன்படுத்தினாரோ, எந்த பீரங்கிகளை பயன்படுத்தினாரோ, இன்றைக்கும் அது நினைவு சின்னங்களாக இருக்கிறது. மறைக்க முடியுமா? அது எப்படி மறைக்க முடியும்? இந்த சின்னங்களை எல்லாம் எப்படி ஒழிக்க முடியும்? இதே போன்றுதான் அன்பு சகோதரர்களே, டில்லியில் நமக்கு சுட்டி காண்பித்தார்கள் அல்லவா அந்த இந்திய போர்க்களத்தினுடைய அந்த நினைவு சின்னங்கள். இந்தியா கேட்டிலே அது பொறிக்கப்பட்டிருக்கிறது. நினைவு சின்னத்தோடு யார் அந்த விடுதலை போராட்ட வீரர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, ஒவ்வொரு சமயத்திலேயும் ஒவ்வொரு மதத்திலேயும் எத்தனை பேர், எத்தனை வீரர்கள், இராணுவ வீரர்கள் உயிர் நீத்திருக்கிறார்கள். அந்த விடுதலை போராட்ட களத்தில் உயிர் நீத்திருக்கிறார்கள். அந்த உயிர் நீத்தவர்களுடைய அந்த தியாகிகளுடைய அந்த பெயர்கள் அல்ல, எண்ணிக்கை அங்கே பொறிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 95,300 இராணுவ வீரர்கள். அவர்களுடைய அந்த எண்ணிக்கையில் காலையில் நமக்கு குறிப்பிட்டது போன்று 61,945 பேர் நம்முடைய முஸ்லிம்கள். அன்பான பெருமக்களே, இன்னும் எத்தனை மதங்கள் இருக்கின்றன?
மற்ற மதத்திலே உள்ளவர்கள் இதை விட குறைவானவர்கள். அதிகப்படியானவர்கள் பெரும்பான்மையினர் நம்முடைய மக்களாக இருக்கிறார்கள். அந்த சின்னத்தை மறைக்க முடியாத இன்றைக்கு இருக்கிறதே, அங்கே இந்தியா கேட்டில் நம்முடைய முஸ்லிம்களுடைய அந்த தியாகிகள் எத்தனை பேர் என்பதற்கான அந்த அடையாள சின்னம் இருக்கிறதே, அதை எப்படி மறைக்க முடியும்? சற்று யோசித்து பாருங்கள். முஸ்லிம்களிலே சிவிலியன் பொதுமக்கள் மட்டுமல்ல, ஆலிம்களுடைய பங்கு அதிகமாக இருக்கிறது. ஆலிம்கள் அதை முன்னெடுத்தார்கள். அருமை சகோதரர்களே, எப்படி முன்னெடுக்கிறார்கள் பாருங்கள். கிழக்கத்திய கம்பெனி 1803ஆம் ஆண்டிலே செங்கோட்டையில் வெள்ளையர்கள் கொடியேற்றுகிறார்கள். அவருடைய வெள்ளை கொடியை ஏற்றுகிறார்கள். எப்போது கொடியை ஏற்றுகிறார்களோ, ஏற்றிய கையோடு மறு நிமிஷம் மௌலானா ஷாஹ் அப்துல் அசீஸ் தஹ்லவி அவர்கள் மிகப்பெரிய மாமேதை, மாபெரும் பேரறிஞர். அவர் துணிச்சலாக தைரியமாக தம்முடைய உயிரை பற்றி அவர் யோசிக்காமல் பயப்படாமல் ஒரு ஃபத்வா, ஒரு மார்க்க தீர்ப்பை வழங்குகிறார். அவர் என்ன தீர்ப்பு வழங்குகிறார்? இன்றைக்கு இந்தியா தாருல் ஹர்பாகி விட்டது. தாரு அசுல்ஹ் அல்ல, தாருல் இஸ்லாம் அல்ல, தாருல் ஹர்பாக ஆகிவிட்டது. போர் பிரகடனம் செய்யப்பட்ட ஒரு நாடாக மாறிவிட்டது. எனவே நாம் இப்போது போர் பிரகடனம் பண்ணுகிறோம். இந்தியாவில் போர் பிரகடனம் பண்ணுகிறார்கள். யாரை எதிர்த்து? வெள்ளையர்களை எதிர்த்து. வெள்ளையனே வெளியேறு, வெள்ளையனே வெளியேறு என்கின்ற அந்த போர் பிரகடனத்தை நாம் அறிவிப்பு செய்கிறோம். எனவே அந்த அறப்போரை தொடங்க வேண்டும் என்று ஃபத்வா கொடுக்கிறார்கள். அந்த ஃபத்வா நாடெங்கும் பரவுகிறது. முழு இந்தியாவிலே தேசமெங்கும் பரவுகிறது. மறு ஜும்மாவிலே ஜும்மா உரையிலே அன்பு சகோதரர்களே, எல்லா உலமாக்களுடைய உரையும் அதை மையமாக வைத்துத்தான் இருந்தது. யாருடைய அந்த ஃபத்வா? ஷாஹ் அப்துல் அசீஸ் தஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாஹ் அவருடைய கபரை சுவன பூங்காவனமாக ஆக்கி அருள் புரிவானாக. அவர்களுடைய அந்த ஃபத்வா, அந்த ஃபத்வாவிலே குறிப்பிடப்பட்டிருந்த அந்த வாசகங்கள், ஆம், வெள்ளையர்களுடைய அந்த கலாச்சாரம், வெள்ளையர்களுடைய தயாரிப்புகள் எல்லாவற்றையும் நீங்கள் பகிஷ்காரம் பண்ண வேண்டும், நிராகரிக்க வேண்டும் என்கின்ற அந்த ஃபத்வா இருக்கிறதே, நாடு முழுவதும் பேசப்பட்டது. அன்பு சகோதரர்களே, இங்கே முன்னெடுத்தவர் யார் என்று கேட்டால் ஒரு முஸ்லீம் பேரறிஞர். இது உதாரணத்திற்காக சொல்லுகிறோம். நிறைய இருக்கிறார்கள். உலமாக்களுடைய பங்களிப்பு அதிகம் இருக்கிறது. காலையிலே ஷேகுல் ஹதீஸ் மஹமூத் ஹசன் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி பேசினார்கள். மால்டா சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களோடு இன்னும் 4 பேர் அடைக்கப்பட்டிருந்தால் மட்டும் இல்லை, துன்புறுத்தினார்கள், வேதனைப்படுத்தினார்கள். உடம்பிலே கரண்ட் ஷாக் கொடுத்து அவர்களை சிரமப்படுத்தி கொண்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட அன்பு சகோதரர்களே 3 ஆண்டு காலத்திற்கு மேலே அவர்களை சிறையிலே வைத்து கொடுமைப்படுத்தி விசாரணையில் எந்த நிரூபணமும் கிடைக்காதனால, அவருக்கு எதிரான எந்த ஒரு நிரூபணமும் கிடைக்காதனால விடுதலை செய்தார்கள். அவர்கள் ஒரு மார்க்க பேரறிஞர். அருமை சகோதரர்களே, குற்றம் ஏதும் நிரூபணமாகவில்லை. ஆகாதன் காரணமாக அவரை மட்டுமல்ல, அவர் சார்ந்த ஒரு 4 பேர் எல்லோரையும் விடுதலை செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அன்பான பெருமக்களே, இப்படி நிறைய வரலாறுகளை நாம் தெரிந்து கொண்டே இருக்கிறோம், நிறைய நிகழ்ச்சிகளை தெரிந்து கொண்டே இருக்கிறோம். இந்த கிஸ்ஸாக்களை மறக்க முடியுமா? இந்த வரலாறுகளை நாம் மறக்க முடியுமா? நம்முடைய முன்னோர்கள் நமக்கு இரத்தத்தை பாய்ச்சி விட்டு சென்றிருக்கிறார்கள். நீங்களும் வீரத்தோடு இருக்க வேண்டும், விவேகத்தோடு இருக்க வேண்டும். முஸ்லிம்களுக்கு எதிரான முறையில் எந்த சூழ்ச்சிகள் நடைபெற்றாலும் கூட, இந்த இந்தியாவிற்கு எதிரான முறையில் எந்த சூழ்ச்சிகள் நடைபெற்றாலும் கூட அதை முறியடிப்பதிலே முஸ்லிம்கள் முன்னிலை வகிக்க வேண்டும். அதன் அடிப்படையில் தான் சமீப காலத்தில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டதால் அல்லவா போர் சூழல் ஏற்பட்டது, போர் மேகம் சூழ்ந்தது. அந்த நேரத்தில் யாராவது பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசினார்களா? யோசியுங்கள் அன்பான பெருமக்களே. எல்லோரும் இந்தியாவின் பக்கம்தான் இருந்தோம். இந்தியாவின் காரணம் அது நாம் பிறந்த நாடு, நாம் வாழ்கின்ற நாடு, நாம் வசிக்கின்ற நாடு. நாம் மட்டுமா? எங்கள் பெற்றோர், எங்களை பெற்றோரை பெற்றோர், எங்கள் மூதாதையர்கள், எங்களுடைய மூதாதையர்கள் வசித்த நாடல்லவா? எப்படி நாங்கள் இந்த பூமியை நேசிக்காமல் இருக்க முடியும்? பாகிஸ்தான் முஸ்லிம் நாடாக இருக்கலாம்,
இருந்தபோதும் கூட நாம் ஒருபோதும் இந்தியாவை விட்டு கொடுக்க மாட்டோம் என்பதை அருமை சகோதரர்களை ஜும்மா உரைகள் மூலமாக உலமாக்கள் தங்களுடைய அந்த இதய வேட்கையை வெளிப்படுத்தியதை நாம் மறக்க முடியுமா? காலம் கடந்தாலும் கூட சில விஷயங்களை நம்மால் மறக்கவே முடியாது. அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, அப்படியானால் நமக்கு இந்த பூமியிலே பிறப்புரிமை இருக்கிறது, வாழ் உரிமை இருக்கிறது. அந்த பிறப்புரிமையையும் வாழ் உரிமையையும் பறிப்பதற்கு யார் முயற்சித்தாலும் சரி, எந்த ஆட்சியாளர்கள் முயற்சித்தாலும் சரி, நாம் ஒருபோதும் அதை ஏற்க மாட்டோம். அன்பு சகோதரர்களே, இந்த இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட களம் கண்ட அந்த வீரர்கள் என்றைக்கும் நினைவு கூற வேண்டும். காரணம், நம்முடைய அந்த குடியுரிமையை பறிப்பதற்காக வேண்டி எத்தனை சதிகள் தீட்டப்படுகின்றன. அந்த சதிகளை நாம் கேட்டும் கேளாதிருக்க முடியுமா? வாழாதிருக்க முடியுமா? சற்று யோசியுங்கள். இந்த வரலாறுகளை நாம் மறக்க முடியுமா? இந்த வரலாறுகள் வாயிலாக நமக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பது என்ன? என்றைக்கும் நீங்கள் உங்களுடைய உரிமைகளை உடைமைகளை பறிகொடுத்து விடாதீர்கள். நீங்கள் நிமிர்ந்து நில்லுங்கள், இறையச்சத்தோடு நில்லுங்கள், தைரியமாக இருங்கள், துணிச்சலோடு இருங்கள் என்பதுதானே நமக்கு இந்த வரலாறுகள் வாயிலாக போதிக்கப்படுகிறது. எனவே அன்பு சகோதரர்களே, அதை நாம் இன்றைக்கு முக்கியமாக நாம் நினைவு கூறுகிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக நம்மை பாதுகாப்பன், அதில் சிந்தித்தும் சந்தேகமில்லை. ஆரம்பத்திலே நாம் ஓதி காண்பித்த அந்த சூரத்து 100 உண்டான அந்த வசனத்தின் வாயிலாக நாம் அறிந்து கொள்கின்ற விஷயம் அதுதான். நிச்சயமாக அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான், ஈமான் கொண்டவர்கள், நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்கள், அவர்கள் எந்த பூமியிலே வாழ்கிறார்களோ அந்த பூமியிலே அவர்களை பிரதிநிதிகளாக அல்லாஹ் ஏற்படுத்துவான். அவர்களை அங்கேயே குடியிருக்க செய்வான். வலையுமக்கினன்னலகும் தீனகும் உள்ளதிருத்தலாலகும் என்கின்ற அந்த வசனத்தின் வாயிலாக நமக்கு உணர்த்தி காண்பித்திருக்கிறான். எனவே என்றைக்கும் நாம் அந்த உச்சாடனத்தை மறந்துவிடக்கூடாது. இந்தியா எங்கள் தாய்நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு, தமிழே எங்கள் மொழியாகும், தன் மானம் எங்கள் உயிராகும். கேரள கரையிலே மாப்பிள்ளைமார்கள் சிந்திய ரத்தம் இன்னும் காயவில்லை. வங்காளத்திலே நாங்கள் பட்ட காயங்கள் இன்னும் மாறவில்லை, இன்னும் ஆறவில்லையே. மறைத்து விட்டார்கள், நன்றியை மறந்து விட்டார்கள் என்று பாடுகிறார்களே அன்பு சகோதரர்களே. மறைத்து விட்டார்கள், நன்றியை மறந்து விட்டார்கள். நன்றி மறந்துதான் இன்றைக்கு நம்மை நசுக்க பார்க்கிறார்கள் என்கின்ற முதலிலே இந்த வரலாறாவது நாம் தெரிய வேண்டுமா இல்லையா? அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, திருச்சிக்கு தாங்கள் செல்லும் போதெல்லாம் கேள்விப்பட்ட ஒரு விஷயம்தான் காஜாமியான். அந்த ஏரியா பகுதி இருக்கிறதா அல்லவா? அன்வாருல் உலூம் என்கின்ற அந்த அரபிக் கல்லூரியினுடைய பகுதி, அங்கே ஒரு மலை இருக்கிறது. அந்த மலைக்கு சென்று நம்முடைய மக்கள் ஜியாரத்து சலாம் சொல்லிவிட்டு வருகிறார்கள். அங்கே நல்லடக்கம் செய்யப்பட்டிருப்பவர்கள் யார் என்று கேட்டால் நூற்றுக்கணக்கான அந்த விடுதலை போராட்ட வீரர்கள் தான். அந்த வீரர்களுடைய இரத்தக்கரை இன்னும் அது காயவில்லை. அன்பான பெருமக்களே, மூச்சு திணறி இறந்தவர்கள். குட்ஸ் ரயிலிலே அவர்களை அடைத்து கொண்டு வருகிற போது உள்ளே காற்று புக வழி இல்லாமல் மூச்சு திணறி இறந்தவர்கள், அப்படியே வெளியே விழுந்தவர்கள் கொண்டு போய் மேலே அடக்கியிருக்கிறார்கள். அவருடைய பெயர்கள் எல்லாம் அங்கே பொறிக்கப்பட்டிருக்கிறது திருச்சியிலே. இதெல்லாம் கண்கூடான சாட்சி. அன்பான பெருமக்களே, இப்படி நாம் பார்க்கிற போது இதிலே நாம் பல விஷயங்களை தெரிந்து கொள்கிறோம். எனவே இந்த மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்வதிலே முழு தகுதி படைத்தவர்களாக நாம் இருக்கிறோம். எனவே தான் சுதந்திர தின வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள். பல்வேறுபட்ட வாழ்த்துக்களை நாம் பரிமாறிக்கொள்வோம். இந்த வாழ்த்துக்களையும் பரிமாறிக்கொள்வதிலே எந்த ஒரு தடையும் கிடையாது. காரணம், என்றைக்கும் முஸ்லிம்கள் இந்த இந்திய பூமியிலே ஒவ்வொரு மாநிலத்திலையும், குறிப்பாக இந்த தங்க தமிழகத்திலையும் நாம் நிம்மதியோடு மனநிறைவோடு வாழ அருகதை பெற்றவர்களாக, தகுதி பெற்றவர்களாக, யோக்கியாம்சம் பெற்றவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் பதிவு செய்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் எல்லோருக்கும் தன்னுடைய முழுமையான பாதுகாப்பை தந்தல்வானாக என்கிற பிரார்த்தனையோடு நாம் நிறைவு செய்கிறோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.